வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நாம் நம்ம சேனலில் 2025 மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலிட்டியில் இந்த கொஷின், இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பேரிசன்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் பவர்ஸ், கம்பேரிசன்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் பார்டனிங் பவர். ஸோ இந்த வருஷம் வந்து கேட்ட கொஷின் வந்து லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019லேயும், ஸோ அதே டைம் 2021லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2023, ஸோ தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பேரிசன்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் பவர்ஸ், கம்பேரிசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ, இதை பற்றி கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்போது இந்த வருஷம் வந்து கொஷின் கேட்டதுக்கு உண்டான ரீசன் இருக்குது. பார்டனிங் பவர் ஆஃப் தி இந்தியன் பிரசிடென்ட் விசஸ் பார்டனிங் பவர் ஆஃப் தி யூஎஸ் பிரசிடென்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா, பைடன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் கன்விக்டான ஒரு கேஸை என்ன பண்ணார்னா பார்டன் பண்ணார். ஸோ அது வந்து ஹெவிலி கிரிட்டிசைஸ்டு பை யூஎஸ் மீடியாஸ். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. பர்டிகுலர்லி பார்டனிங் பவர், இட்ஸ் நத்திங் பட் பர்டிகுலர்லி அந்த பார்டனிங் பவரில் மட்டும்தான் கொஷின் கேட்டிருக்காங்க. பார்டனிங் பவர் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட் விசஸ் த பார்டனிங் பவர் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட். ஸோ கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Compare and contrast the presidential power to the pardon in India, in USA and in USA. That means pardoning power of the president of India and USA. Are there any limits to this in both countries? What are preemptive pardon? So actually வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட். ஸோ கம்பேர் பண்ணணும், சிமிலாரிட்டிஸ் என்னங்கிறத சொல்லணும், ப்ரீஎமிட்டிவ் பார்டன் அதை பற்றியும் சொல்லணும். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்டன் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ ஜென்ரலாக இந்தியன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிகல் 72 பற்றி கொடுப்போம். இப்போ ஜென்ரலாக பார்டனிங் பவர்னா என்னன்றதை சொல்லணும். ஸோ பார்டனிங் பவர் அப்படிங்கிறதுனா, த பவர் ஆஃப் பார்டன் இஸ் அன் எசென்ஷியல் சாவர்ஜின் ஃபங்க்ஷன் allowing head of the state to grant clemency and to show mercy, often in the interest of justice, humanity or public welfare. ஸோ இது அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர், தட் மீன்ஸ் கிளெமன்சி பவர்ஸ். ஸோ அவர் விருப்பப்பட்டு, ஸோ இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி ஆர் எல்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் வெல்ஃபேர், த ராயல் ப்ரோரோகேட்டிவ் ஆஃப் மெர்சி இஸ் அன் ஹிஸ்டாரிக் பவர் ஆஃப் பிரிட்டிஷ் மொனார்க் டு பார்டன் ஆர் ரெடியூஸ் த டெத் சென்டென்ஸ். ஸோ இந்த ஓவரால் இந்த பார்டனிங் அப்படிங்கிற கான்செப்டே எதிலிருந்து வந்ததுன்னா, பிரிட்டனோட பார்டனிங் பவர்லேருந்து தான். தட் மீன்ஸ் த ராயல் ப்ரோரோகேட்டிவ் ஆஃப் மெர்சி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டனிங் பவர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்படி இல்லை, இது இல்லைனா கூட ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பார்டனிங் பவர் இஸ் அ பவர் டு பார்டன் பை த பிரசிடென்ட் ஃபார் த கன்விக்ட்ஸ், ஸோ ஆர் எல்ஸ் விக்டிம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் டேரெக்டாக கொஷினோட கோர் டிமாண்டுக்கு வந்துடலாம். என்னது? ஆஸ்பெக்ட்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறோம். ஆர்டிகல் 72 அப்படிங்கிறது நமக்கு ஃபேமஸாக நல்லா தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் ஆர்டிகல் 72, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72. ஸோ இது கஷ்டம் தான். ஆர்டிகல் 11 செக்ஷன் 2 ஆஃப் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா இதை வந்து இது பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து அக்வயர் பண்ணியிருக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் ஆர்டிகல் 72 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுவே ஆர்டிகல் 11 செக்ஷன் 2 ஆஃப் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ ஸ்கோப் ஆஃப் பவர், அஃபென்ஸ் அண்டர் யூனியன் லா, கோர்ட் மார்ஷல் அண்ட் டெத் சென்டென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அதாவது பவர் எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, யூனியன் லாஸ்லேயும் அப்ளை ஆகும், கோர்ட் மார்ஷல்ஸ்லேயும் அப்ளை ஆகும், டெத் சென்டென்ஸ்லேயும் அப்ளை ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் பவர் இங்கே வந்து ஆல் ஃபெடரல் அஃபென்சஸ் எக்ஸப்ட் இன் இம்பீச்மெண்ட். ஸோ பிரசிடென்ஷியல் பார்டனிங் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்ளை ஆகும்னா ஃபெடரல் அஃபென்சஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஃபெடரல் அஃபென்சஸ், நாட் ஃபார் ஸ்டேட் கிரைம்ஸ், ஃபெடரல் அஃபென்சஸ் எக்ஸப்ட் இன் இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் வந்து என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஓவராலாக இங்கே பார்க்கும்போது யூனியன் லா, ஸோ நமக்கு இருக்கிறது ஒரே லா தான், யூனியன் லா, கோர்ட் மார்ஷல் அண்ட் டெத் சென்டென்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபென்சஸ் அண்டர் யூனியன் லா, கோர்ட் மார்ஷல், டெத் சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கோப் ஆஃப் பவர், அந்த பார்டனிங் பவர் வந்து பிரசிடென்ஷியல் பவர் வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். பட் இங்கே ஃபெடரல் பவர், யூஎஸ்ல ஃபெடரல் பவருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது.
பார்டனிங் பவர் அட் இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. டெத் பெனால்ட்டி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பாடன் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட தமிழ் மூவிஸ் ரமணா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் அந்த பெட்டிஷன் வந்து போகும். ஸோ அவர் வந்து பாடன் பண்ணிடுவார். பட் he will not accept the pardon. ஸோ இந்த இடத்துல can pardon only federal death sentence, not for state crimes. ஸோ ஸ்டேட் கிரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, யாரோட பவரில் வராது, பிரசிடெண்ட்டோட பவரில் வராது. ஃபெடரல் லாவில் இருக்கக்கூடிய டெத் சென்டென்ஸை மட்டும்தான் யார் பாடன் பண்ண முடியும், பிரசிடெண்ட் வந்து பாடன் பண்ண முடியும். ஸோ டெத் பெனால்ட்டி. நெக்ஸ்ட் கோர்ட் மார்ஷல். ஸோ எக்ஸ்பிளிசிட்லி இன்க்ளூட் த பவர் ஓவர் த கோர்ட் மார்ஷல் சென்டென்ஸ். எஸ், கோர்ட் மார்ஷலையும் என்ன பண்ணலாம், பாடன் பண்ணலாம். பிரசிடென்ட் நினச்சா பாடன் பண்ணலாம். பட் இங்கே வந்து கிடையாது. ஸோ கோர்ட் மார்ஷலை பிரசிடென்ட்டால் பாடன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அட்வைசரி ரோல். ஸோ அட்வைசரி ரோல் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலாம். எக்ஸசைஸ் த பவர் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மாரூராம் கேஸ். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிஷ்னரி. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பிரசிடென்ட் ஹாஸ் ஓன் பவர். ஸோ இஸ் டிஸ்கிரிஷ்னரி, ஆக்ட்ஸ் இண்டிபெண்டன்ட். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் அண்டர் த பவர் ஆஃப் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கே கிடையாது. ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கெஹர் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1989 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஹெல்டு தட் பிரசிடென்ட் பவர் இஸ் broad but not absolute. ஸோ பிரசிடென்ட் பவர் வந்து ப்ராட் பட் நாட் அப்சல்யூட். அப்படின்னா பிரசிடென்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாவில் ஏதாவது மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். பட் அப்சல்யூட் கிடையாது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு, ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு பிளேஸ் பண்ணப்படும். ஸோ பிரசிடெண்ட்டோட டெசிஷன்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இந்தியன் பார்டனிங் பவர் மீன்ஸ் இந்தியன் பார்டனிங் பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோப் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பார்ட்ஸ் கார்ட்லேண்ட் 1866 யூஎஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்சல்யூட் நேச்சர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பார்டன் பாரிங் இம்பீச்மெண்ட் கேசஸை தவிர பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்டனிங் பவரில் அப்சல்யூட் பவர். அதனால தான் ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிரதரோட கேஸை வந்து இந்த பவரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து அவரோட தம்பி மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பாடன் பண்ணி அவரை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பார். ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்சஸ். என்னது, கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் ஆர்டிகல் 72, ஆர்டிகல் 2, ஸ்கோப் ஆஃப் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லா, கோர்ட் மார்ஷல், டெத் சென்டென்ஸ். இங்கே ஃபெடரலாக எக்ஸப்ட் இம்பீச்மெண்ட். அப்போ ஸ்டேட் லா கிடையாது. டெத் பெனால்ட்டி கண்டிப்பாக பாடன் பண்ணலாம். இங்கே வந்து பாடன் பண்ணலாம். அது ஃபெடரல் டெத்ஸ் மட்டும்தான். ஸ்டேட் லாவில் இருக்கக்கூடிய டெத் பெனால்ட்டிக்கு பண்ண முடியாது. கோர்ட் மார்ஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்லி கண்டிப்பாக கோர்ட் மார்ஷல் லாவும் வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பாடன் பண்ணலாம். பட் இங்கே பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் எல்லாம் பண்ண முடியாது. அட்வைசரி ரோல் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி தான் என்ன பண்ணணும், பிரசிடென்ட் வந்து நடந்துக்கணும். பட் இங்கே கிடையாது, டிஸ்கிரிஷனரி. யூஎஸ்ல வந்து டிஸ்கிரிஷனரி. ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்பிரட் பண்ணலாம், பட் அப்சல்யூட் கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு உன்னோட சான்சஸ் வந்து ஸ்கோப்ஸ் வந்து இருக்குது, பவர் வந்து இருக்குது. இது வந்து டிஃப்ரென்சஸ். சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, எக்ஸிக்யூட்டிவ் நேச்சர், போத் பவர் பார்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏலையும் சரி இந்தியாலையும் சரி இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்டனிங் பவரில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு கரெக்ட் த ஜுடிஷியல் எரர்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்டனிங் பவரை எக்ஸசைஸ் பண்ணுறோம். டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போத் கேன் பார்டன். ஸோ போத் கேன் பார்டன் த டெத் சென்டென்ஸ். ப்ரீஎமிட்டிவ் பார்டன் தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ பிரசிடென்ட் கேன் கிராண்ட் பார்டன் பிஃபோர் கன்விக்ஷன். யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரீஎமிட்டிவ் பார்டனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சஸ். என்னென்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம்னா கன்விக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடன் பண்ணலாம். பட் இந்தியாவில் அது கிடையாது. இந்தியாவில் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகி கன்விக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த பார்டனிங் பவர் வந்து யூஸ் ஆகும். ஸோ வைல் பார்டனிங் பவர் இஸ் அ வைட்டல் அஸ் சேஃப்டி வால்வ் ஆஃப் ஜஸ்டிஸ், இட் மஸ்ட் பி எக்ஸசைஸ்ட் வித் ரெஸ்ட்ரெயின்ட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் காஷன். பார்டனிங் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பவர். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஷனோட, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட, டிரான்ஸ்பரன்சி அண்ட் காஷன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்டில், கம்பேரிசன் ஆஸ்பெக்டில் ஒரு கொஷின் இயர்லி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ இந்த வருஷம் இதை கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வேறு மாதிரி ஏதாவது கம்பேரிசன் பார்ட்டில் வந்து கொஷின் கேட்கலாம். தேங்க்யூ.